Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். தம்பிகள் என்ன சொல்றாங்க? ஏன் திரும்ப நீங்க சீமான திட்டிட்டே இருக்கு பொதுவெளியில்? நீங்க பொதுவெளியில் நாங்கள் திட்டுற என்ன திட்டுறேன்னு சொல்லுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த கொடியில் புலி சின்னத்தை பயன்படுத்தினோம். அது உடனே நாங்கள் எதுவுமே சொல்லல. வரி புலியும் கழுதை புலியும் ஒன்றாகி விடுமா அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற தம்பி ஒருத்தர் பதிவு போடுறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டிடுவோம். சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தம்பிகள், உங்களை விமர்சிக்கக்கூடிய தம்பிகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. மூளை சலவை செய்து ஐயோ இங்கே வாங்க, நாங்கள் தான் முழு அக்மார்க்கு, நாங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு உரிமையாளர். காளியம்மாள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்தாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த முறை உங்களை நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது பேட்டி எடுத்தேன். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கீங்க. ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி? தமிழ் தேசியத்தில் இருக்கிறோம். கட்சி பேர் தான் அது நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை. நீங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அண்ணன் வந்து தமிழர் உரிமை, தமிழர் நிலம், ஈழ விடுதலைன்னு பேசுவதற்கு முன்பாகவே செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு வேல்முருகன் அண்ணன். வெளியே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தார். அது வந்து எப்படின்னா ஒரு சமூக நீதிக்காக, இடஒதுக்கீடுக்காக போராடிட்டு இருந்தாலும் கூட இங்கே வந்து எப்படின்னா தமிழக அரசியல் சூழலில் அது ஒரு சாதிய கட்சியாக பிம்பப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்கள் வந்து கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தா அது சாதி பேரில் வராது, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தா சாதி பேரில் வராது. ஆனால் தமிழர்களுடைய யார் சாதி கட்சி ஆரம்பித்தாலும் அண்ணன் திருமாவளவனாக இருந்தால் அது சாதி பார்வையில் பார்க்கப்படுற மாதிரி ஒரு பண்ணுவாங்க. ஐயா ராமதாஸ் ஆரம்பித்தா பண்ணுவாங்க, தனியரசு ஆரம்பித்தா பண்ணுவாங்க, கருணாஸ் ஆரம்பித்தா பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிம்பம் இல்லாத முதல்ல இருந்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்போ. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் 2009 இன அழிவுக்கு பிறகு இருந்தது. நாம் வந்து அடிப்படையில் ஒரு இடதுசாரி குடும்பம், கம்யூனிஸ்ட் குடும்பம். அண்ணன் சீமான் அண்ணன் கூட நம்ம ரொம்ப நாள் அது பயணப்பட்டோம். அந்த 2009 இருக்கும்போது கட்டாயத்தின் பேரில் இது மாதிரி அண்ணன் இது மாதிரி பேசி சிறைப்படுத்தப்பட்டதுனால் நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு முன்பே நாங்கள் 5 ஆண்டு காலம் அவர் கூட இருந்தோம். கட்டாயப்படுத்தி அன்றைக்கு இழந்த இளைஞர்கள் ராஜீவ்காந்தி இறந்துட்டார், விழிப்புணர்வு பத்தினுடைய ஆசிரியர் காமராஜ், மருதநாயகம், கோயம்புத்தூரில் இருக்க விஜயராகவன், வழக்கறிஞர் சிவா, வெற்றிக்குமரன், புதுக்கோட்டையில் இருக்க மைக்கேல் முத்துக்குமார், பல்வேறு பேர், மாமா தமிழ் முழக்கம் சாகுலம், இது மணிவண்ணே, இவங்களாம் வந்து நீதாப்பா அது இருக்கணும், ஏன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்துகிறாங்க, நமக்குன்னு அமைப்பு போகணும். அந்த அமைப்பு ஆரம்பிச்சது, அது சரியாக போயிட்டு இருந்தது. அந்த நேரத்திலேயே 2004 எங்களுக்கு வந்து அண்ணன் எப்படி இவருக்கு பழக்கமானாரோ வேல்முருகன், அந்த நேரத்தில் எங்களுக்கும் பழக்கம். 2006 அண்ணன் வேல்முருகனோடு நான் போய் வேலை செஞ்சோம். அவர் பாமகவில் நிற்கும் போது கூட நாங்கள், காரணம் என்னென்னா அவர் அந்த கட்சியில் இருந்தால் கூட ஈழ விடுதலை, தமிழர் உணர்வு, தமிழருடைய வேலை தமிழர்களுக்கே வேணுங்கிறதுலாம் இதாக இருப்பார். அந்த கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடு காரணமாக அவர் வெளியே வந்த பிறகு நான் இல்லை, அண்ணன் சீமான் அவர்களோடு பல பேர் போய் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருங்கன்னு போய் கூப்பிட்டோம். ஒரு வேலையை அவர் அந்த நேரத்தில் வந்திருந்தா இன்னும் இந்த கட்சி வந்து, ஏன்னா இப்போ மாமா தமிழ் முழக்கம் சாகுலம் இது இல்லை, மணிவண்ணன் ஐயா இல்லை, அண்ணன் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இது வீரியமாகவும் ஒரு ஒற்றை நபர், ஒரு சர்வாதிகாரத்தன்மை இல்லாமல் ஒரு ஜனநாயகபூர்வமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு திமுகவிலேயோ பிஜேபிலேயோ போய் சேர்றதை விட இங்கேயும் வந்து தலைவர் வந்து மேதகு தான். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையும் நம்ம எங்கள் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும், தமிழருடைய நலனும் இந்த மண்ணினுடைய வளமும் ரொம்ப முக்கியம்னு போராடுற தான். அதனால் நமக்கு மாற்று சித்தாந்தத்தை போய், நான் இதுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தில் போய் இருக்கிறத விட இதே கொள்கையை தாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லை, இப்போது நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசத்தை பேசுகிற அளவுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பேசிட முடியுமா? பேசிகிட்டு இருக்காங்க? இல்லை, உறுதியாக 100 விழுக்காடு பேசிகிட்டு இருக்காங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அண்ணன் ஏற்கனவே ஒரு கட்சியிலேருந்து வந்ததுனால அவர் மேலே ஒரு சாதிய பார்வை கூட இருந்தது. ஆனால் அவருடைய செயல்பாட்டில் அதெல்லாம் கலைஞ்சிச்சு. நீங்கள் இந்த கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து வேலை செஞ்சிருந்து, அதுவும் இப்போ இந்த 2-3 ஆண்டுகளாக இந்த குறிப்பாக அவர் சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சினால் தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு கட்சியிலேருந்து வந்து தமிழக வாழ்வுரிமையில் இணைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து திமுக சின்னத்தில் நின்னா கூட அந்த ஏஃபாம் பிமாமில் திமுக உறுப்பினர் தான் கொடுப்பாங்க. சொன்னால் கூட திமுக செய்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அவர் துணை போவதில்லை. சரியாக பண்ணால் தட்டி கொடுப்பதும், தவறாக பண்ணால் தட்டி கேட்பதுமாக இருக்கும்போது செயல்பட்டு கொண்டிருக்கார். நீங்கள் வந்து வெளியே, ஏன்னா அவர் வந்து தன்னை அண்ணன் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து கொஞ்சம் கூச்சப்படுத்துவார். நான் தான் சொல்லிக்கவே மாட்டார். இன்றைய நிலையில் கூட பல்வேறு, அதாவது
நாம் தமிழர் கட்சியில் ஈழ விடுதலை, ஈழ உறவுகள் பேசினா கூட பல்வேறு ஈழ உறவுகளுக்கு மறுவாழ்வுக்கும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் மருத்துவ உதவியும் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காரு. என் சீமான் அண்ணனே சொல்லி பல பேர்த்துக்கு ரத்தம் அனுப்பிடுறோம் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறவர் தான். அதாவது அது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும், உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பவர் தேவைப்படுது, அதிகாரம் தேவைப்படுது. அதை வந்து வெளியிருந்து பேசுவதற்கும் உள்ளேருந்து செய்வதற்கும் அவர் வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் கூட நீங்கள் பாருங்கள், நீட்டு தேவையில்லைன்னு எதுக்குறாரு, பரந்தூர் விமான நிலையத்தை எதுக்குறாரு, தமிழ்நாடு வேலை தமிழருக்கு எதுக்குறாரு, என்எல்சியில் நிலப்பரிப்புக்கு பெரிய அளவில் போராடுறாரு. அதெல்லாம் வந்து வெளியே வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஊடக வெளிச்சம் மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியில் நமக்கு ஊடகம் இல்லைன்னாங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 யூடியூப் சேனலுக்கு அது மாதிரி இவங்களுக்கு இல்லாததுனால வெளியே தெரியாத இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளரில் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சுக்கிறார். அந்த பல்வேறு இயக்கங்களுக்கு உதவியாகவும் தமிழர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன ஒரு இடர்பாடுகள் அரசாங்கம் மூலியமோ இல்லை மாற்று மாநிலத்தினோ உடனடியாக போய் நின்று அதை கேட்டு உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கல முன்னணியில் இருக்கார் அவர். நீங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்க, அதனால் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போது கட்சி மாறி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, அது எதுவும் கவலை உண்டா உங்களுக்கு? இல்லை, ஐயோ பொறுப்பு வந்து அவர் சொல்லும் போது நம்ம இப்போ அங்கே இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழில் ஆரம்பிக்கும் போது நாங்கள் இருந்தால் கூட அண்ணா அவராக சொல்லுவார் ஒரு பொறுப்பில் ஃபஸ்ட்டு கலை இலக்கிய பண்பாட்டு பாசம்பார், அப்புறம் ஒரு பொறுப்பு சொல்லுவார், அப்புறம் இளைஞர் பாசறையில் ராஜீவ் கல்யாணம் வந்து இல்லை விஜயராகம்லாம் சொன்னாங்க அண்ணனை வந்து நாங்கள் ஆக்டிவாக இருக்கார் நாங்கள் கூப்பிட்டுக்கணும் சரின்னா, அதுக்கப்புறம் அவரே மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஆரம்பிச்சிருந்து எந்த தேர்தலுமே நிற்கல, 24 நின்னோம். அது மாதிரி தானே ஒழிய இதில் வந்து அண்ணன் வந்து பொறுப்பு அப்படின்னா பேருக்கு தான் இல்லையா, எல்லா வேலையுமே எங்களை செய்யலை அனுமதிக்கிறார். அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜனநாயகத்தன்மை. அண்ணன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உயர்மட்டம், இப்போ கூட ஒரு உயர்மட்ட குழு நடந்தது, கூடி பேசி தான் அவருக்கு அந்த கருத்தில் வலிமையான ஒரு உறுதியான பாடு இருந்தால் கூட நம் கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், உயர்மட்ட குழு, செயற்குழுலாம் கேட்டு முடிவெடுத்து தான் அவர் செயல்படுத்துவார். அந்த ஜனநாயகத்தன்மை அங்கே இருக்குது. அதனால் நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் என்னை போல் இப்போ நாங்கள் மட்டும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து மட்டும் சரியில்லையே, பல்வேறு கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்களாம் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இல்லையா. அதனால் என்ன அவருக்கு செய்கிற செயல் தமிழகம் முழுக்க உற்று பார்த்து, தமிழகம் மட்டும் இல்லை உலகத் தமிழர்கள் வந்து அவரை வந்து இப்போ மலேசியாவுக்கு கூப்பிட்றாங்க, தமிழர்களுடைய கூட்டத்துக்கு, ஃபெட்னாவுக்கு வட அமெரிக்கா கூப்பிட்றாங்க, இதெல்லாம் வந்து கவனிக்காதையாக கூப்பிட்றாங்க. இப்போ உலகம் முழுக்க தமிழ் தேசிய ஆர்வலர்கள் அண்ணன் வேல்முருகனுடைய செயல்பாட்டை உற்று கவனித்து கொண்டு அவரை வந்து வளர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் வந்து திமுகவை விமர்சிக்கிறதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதனால கூட நீங்கள் அதை ஒரு சாய்ஸாக சூஸ் பண்ணீங்களா? அதாவது எங்களுடைய நாம் தமிழர்கள் நாம் தமிழர் இருக்கும்போது திமுகவை கடுமையாக விமர்சி இல்லை இப்போவும் சொல்கிறேன். அதாவது திமுக அரசு செய்கிற தவறுகளை தான் விமர்சிக்கிற மொழிய ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிக்கொண்டு திராவிடம்னு எதிர்க்கிறது கிடையாது. அதாவது அந்த கருத்தியலில் இருக்கிற திமுக இப்போ வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போதும் சரி, இது இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழக வாழ்வுரிமையினுடைய கொள்கை தலைவர் வந்து ஐயா வள்ளுவர், மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், அப்புறம் தமிழரசன், புலவர் கலியபெருமாள், தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி. அவர் ஆரம்பத்திலே ரொம்ப சிறிய வயதிலே 15 வயசுலேயே அவர் வந்து நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்க்குறேன், அப்போல்லாம் இதை எடுத்து பரப்புறதுக்கு ஆள் கிடையாது. அவர் ஏன்னா தன்னுடைய சுய தம்பட்டம் படித்துக் கொள்கிற நபரில் அண்ணன் வேல்முருகன் அப்போவே அந்த தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியினுடைய ஆர்வலராக அவர் குடும்பம் தமிழ் தேசியத்திற்காக பல வழக்குகளை அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அது வெளியே தெரியல. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா திமுக கூட்டணியில் அண்ணன் வந்து இருக்கிறதுனா நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்தோம். அவர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக அதில் வந்து பணி புரிஞ்சிட்ருக்கார். அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சின்ன உங்கள் வீட்டு வார்டில் நீங்கள் ஒரு வேலை செய்யறதுனால ஒரு அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அவர் திமுகவோடு இருந்து கொண்டு தமிழருக்கும் தமிழர் இனத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக நடக்கிறாரான்னா கிடையாது. அதில் இருந்து கொண்டு இந்த வேலையை தான் செய்கிறார். இது இவர் மட்டும் இல்லை, பெரியார் செஞ்சுருக்கார். பெரியார் வந்து 22/5/1960 ஏன் வேண்டும் சுதந்திர தமிழ்நாடுங்கிற ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் நடத்துகிற கூட்டத்தில் போய் பெரியார் கலந்துக்கிட்டார். அப்போ கேட்குறாங்க, நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு, எதுக்கு திராவிடத்தை எதுக்குற ஆதித்தனார் நடத்துகிற நாம் தமிழர் கூட்டத்தில் போய் எதுக்கு பெரியார் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல்வேறு முரண்கள் இருக்குது எனக்கும் ஆதித்தனாருக்கும். பத்திரிகையில் பார்ப்பனர்கள் கோலோச்சு கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டில் தமிழர் ஒரு முதலாளி இந்த பத்திரிகையை நடத்தி வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் ஆதித்தனார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கொள்கை நிலைப்பாட்டில் நாங்கள் இருவரும் ஒரே நிலைப்பாட்டிருப்பதால் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்கிறார். தலைவர் அண்ணன் வேல்முருகனும் சரி, கட்சியில் இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்படி நாம் திமுகவுக்கு அடிமை இல்லை என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார்கள்.
சரியாக செஞ்சால் தட்டி கொடுப்பதும், தவறாக செய்தால் அதை தட்டி கேட்பதும் தான் தமிழக வாழ்வு உரிமையுடைய கொள்கை, அண்ணன் வேல்முருகனுடைய நோக்கமும். நீங்கள் கிட்டத்தட்ட சீமானோட 15 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷம் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழக வாழ்வு உரிமை கட்சி சார்பாக அவங்களுடைய பிரச்சாரத்தை இன்னும் பல்வேறு கொள்கைகள்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழக வாழ்வு உரிமை கட்சி போகும்போது வேலூர் முருகன் என்ன சொன்னார்? நீங்கள் சீமானோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, திரும்ப நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா, வச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. அதாவது என்னை விட அண்ணன் சீமான் அண்ணனுக்கு அவரே நல்ல பழக்கம். 2 பேருமே ரத்தமேன்னு கூப்பிட்டுக்குவாங்க. எப்போனாலும் அது சீமான் அண்ணனுக்கு பல்வேறு மேடைகளை கொடுத்துருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற போது சரி, இணைந்து வேலை செய்கிற போது, அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட பல்வேறு மேடைகளில் அண்ணனை வரவைத்து அவர் கூட்டம் நடத்துகிறார். பல்வேறு அளவுக்கு அவர் பொருளாதார உதவியும் செய்திருக்கிறார். அவர் கூட்டத்தில் பேசினா கூட அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமான நபர்கள். என்றைக்குமே நாங்கள் இருக்கும்போது அவர் வந்து கட்சி பற்றி அங்கே என்ன நடக்குது எப்படி அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டார். என்றைக்காவது அவர் வந்து கூட்டத்தில் இந்த செருப்பு தூக்கி காமிக்கும்போது, பெரியாரை ரொம்ப அவதரிக்கும்போது, ஏன் ரத்தம் இப்படி பேசுது ஜெகதீஷ்னு கேட்பார். ஒழிய மரியாதை குறைவாக அவர் பேசுனதில்லை. நீங்கள் கட்சியிலேருந்து நான் இங்கேருந்து அங்கே வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் வேல்முருகன்? அவர் வந்து எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, இப்போ மட்டும் நான் மட்டும் இல்லை, ஐயா பேராசிரியர் தீரன் நாம் தமிழர் இருந்தார், அங்கே தான் போனார். சுடலைன்னு ஒரு தம்பி இளைஞர் பாசறையில் இருந்தான், இங்கே தான் இருந்தான், அங்கே தான் போனான். பல்வேறு பேர் எங்கள் கட்சியில் இருக்க ஜெரோம், முருகானந்தம், கன்னியாகுமரியில் இருக்க தமிழரசன், எல்லாம் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள்லாம் அங்கே தான் போகிறாங்க. காரணம் என்னென்னா, தமிழ் தேசியத்தை தலைவரை நேசித்தவர்கள் இங்கேருந்து எங்கேயும் அவங்களுக்கு சிந்தனை வராது. ஏன் அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னா, ஐயா மணியரசன்கிட்ட போகணும், இல்லைன்னா இங்கே தான் போய் ஆகணும். மணியரசன் அவரோட இருக்கார் இல்லை, அவரோட இல்லை, ஐயா பொதுவாக இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், என் பார்வையில் அவர்கள் வந்து நாம் தமிழில் நிறையா கூட்டம் நடத்துறதுனால, ஐயாவை கூப்பிட்றதுனால ஐயா போகிறார். நமக்கு அவர் போகக்கூடாதுன்னு இல்லையே. இப்போ வந்து வேல்முருகன் சீமானன் வந்து வேல்முருகன் வந்து கூப்பிட்டா நான் வேல்முருகனை போகாதீங்களான்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? அந்த தத்துவம் சரியாக இருக்குது. அந்த தத்துவத்துக்கான இடங்களை கொடுக்கும்போது எதுக்காக போய் தமிழ் தேசியம்னு பேசுகிறதுக்கு நிறைய குழு வேணுங்க. நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். இன்றைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து பல்வேறு உறுப்பினர்கள் 1.25 கோடி 1.5 கோடிக்கு பேர் உறுப்பினர்கள் வச்சுதான் சொல்கிறாங்க. பாரதிய ஜனதாலாம் சொல்லுது. ஆனால் தமிழ் தேசியத்தை நேசித்து வருபவர்களுக்கு பல்வேறு தளங்கள் தேவை. அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தான் சொல்கிற முடியும். சீமானனுடைய சர்வதிகார போக்கு, தனிமனித ஆதிக்கம், இது சரியில்லை, உழைப்பவர்களை அங்கீகரிக்கலைங்கிறதா எங்கள் நோக்க முடிய. அப்போ கூட இவர் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டார். நாங்கள் சொன்னோம், இது மாதிரி நான் வெற்றிக்குமரன் எல்லாம் போய் பேசணும், உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா நீங்கள் வந்து வேலை செய்யுங்கன்னு தான் சொல்லுவோம். அவராக கூப்பிடல எங்களை எப்பயுமே. ஆனால் ஒன்று, ஆமாம், பொதுவாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ரத்தத்தை பிடிக்கலையா என்னட்ட வாங்க, என்னட்ட பிடிக்கலையா அங்கே போங்க, நீங்கள் போய் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ்லாம் சேர்றதை விட இந்த மாதிரி கட்சிகளில் நீங்கள் இருந்து செயல்படுங்க. அதுதான் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள். இப்போ எப்படி கம்யூனிஸ்டில் சிபிஐயில் இருக்கும்போது சிபிஎம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, சிபிஎம்லேருந்து எம்எல்ஏ ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளேயே போவாங்களே ஒழிய மிக மிக குறைவு கம்யூனிஸ்டில் இருந்தவர்கள் பிஜேபியில் போய் சேர்வது, மாற்று சித்தாந்தத்தில் பெறுவது. கம்யூனிஸ்டில் இருக்கிறவர்கள் இப்போ ஐயா பெரியாரிஸ்டாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டாக இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டாக இருந்தவர்கள் தமிழ் தேசியத்தில் இருக்கிறார்கள். இதுக்கு உதாரணம் நிறையா சொல்லலாம். ஐயா மணியரசனே வந்து திமுகவில் தான் அப்போ இருந்திருக்காரு, கம்யூனிஸ்ட் சிபிஎம்மில் இருந்தார், இப்போ தமிழ் தேசியவாதி இருக்கார். அண்ணன் வந்து தியாகி அவர்கள் கம்யூனிஸ்டில் இருந்தார், இப்போ தமிழ் தேசியத்தில் இருக்கார். அண்ணன் சுபவி அவர்கள் ஃபஸ்ட்டு திமுகவில் இருந்தார், அப்புறம் தமிழ் தேசிய பேசியிருந்தார், இப்போ பெரியார் திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு இயங்கிட்டு இருக்கார். இப்படி வருவாங்களே ஒழிய யாரும் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களை போய் சேர மாட்டாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைன்னு தான் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம போய் சேர்ந்ததுனாலே உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியில் வந்து தரை குறைவாக பேசுகிறதும், தன்னுடைய யாரெல்லாம் சித்தப்பா பெரியப்பான்னு எங்கள் பிள்ளைங்க கூப்பிட்டு இருந்ததோ அதுவுலேயே எந்த ஒரு இதுவும் இல்லாத ரொம்ப கொச்சையாக பேசுகிறதும், குடும்பத்தை அவதூறாக பேசுகிறதுமா இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி மாறின பின்பாக இப்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள், அங்கே பயணிக்கிறவங்க எல்லாரும் உங்களை விமர்சிக்கிறாங்கல்ல. அது விமர்சிக்கிறதுல தவறு இல்லை, அவதூறு பேசினா தான் தவறு. விமர்சிக்கணும் நம்ம கொள்கை ரீதியாக நம்ம வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம், அது தவறு. போய் இப்போ தமிழக வாழ்வு உரிமைக்கு எதிரான கொள்கை பேசினா விமர்சிக்கிட்டோம். அது விமர்சனம் உண்மையாக இருக்கும்போது நம்ம சுய பகுப்பாய்வு. நீங்கள் சீமானை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், அப்படிங்கிறத விமர்சனமாக அந்த கட்சி நான் விமர்சனம் தானே பேசுகிறேன். சீமான் அண்ணன் இப்போ போய் எதனால் நான் வந்த கடிதத்திலே தெளிவாக எழுதிட்டு வந்தேன். அவருடைய நான் இத்தனை ஆண்டுகளாக பழகினேன், எங்களுடைய தனி மனித வெறுப்பு அல்ல அதனுடைய ரகசியங்கள், அதை நான் எங்கேயுமே பேசலை. கொள்கை சார்ந்த அரசியலில் பேசுகிறேன். எங்கே முரண்பட்டுது? பெரியாரை ஒழிப்பது தான் என் கடமைன்னாரு. அதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கலையே. ஐயா மணிவண்ணன் உயிரோடு இருந்தால் அதை ஒத்துருக்க மாட்டார். இப்போ இவர் தமிழ் முழக்கம் சாகுல் அமீது இருந்தால் ஒத்துருக்க மாட்டார். புரியுங்களா? அந்த நோக்கத்தில் நம்ம நோக்கம் அது இல்லையே. அந்தந்த காலத்தில் பெரியாருடைய 196 ஆண்டு காலத்தில்
ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் வரும்போது காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸை ஒழிப்புங்கிறதுக்காகவே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்புறம் நீதி கட்சிக்கு வந்து தலைமை ஏற்றுக்கிட்டார். அப்புறம் திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தார். திராவிடர் கழகத்தை ஆரம்பித்தபோது கூட காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணார். இது மாதிரி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸை ஒழிப்பேன் என்று ஆரம்பித்தவர்கள் திருப்பி காங்கிரஸ், இன்றைக்கி திமுகவும் அதுக்கு தான் வந்தது. இன்றைக்கி காங்கிரஸோட கூட்டணி இருந்தது. அந்தந்த நேரத்தில் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டில் வைத்து தான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய மாதிரி ஒரு முடிவை சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஒரு தலைவருடைய கடமை. நீங்கள் ஒரு அவதூறுகளை பரப்பும் போது அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லும்போது பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்தும் போது இவர் பெரியார் இறந்து போன பார்த்து தான் அண்ணன் இயக்கமே ஆரம்பிக்கிறார். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பெரியாரை கொள்கை தலைவராக முதன்மை தலைவராக வரித்து கொண்டு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கூட, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அண்ணன் குளத்தூர்மணி என்ன, இவர் ராமகிருஷ்ணன், ஆறுசாமி, பல்வேறு லோகாயப்பன், கோயம்புத்தூர் எல்லாருமே ஈழ விடுதலை அதுக்காக ஆதரித்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், பொருளாதார சேர்ந்தவர்கள், வாழ்க்கை இழந்தவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்க 2 பேர்த்தையும் எதிராக நிறுத்துவது பாரதிய ஜனதாவுக்கு தானே பயன்படுது. பாரதிய ஜனதா ஏன் பெரியார் எதுக்குறாங்கன்னு பார்க்கும்போது பெரியார் இந்த ஒட்டுமொத்த இந்திய கட்டுமானத்தை அடித்து சிதைக்கிற அளவுக்கான ஒரு ஆளாக இருக்கார். உள்ளே போய் படிக்க என்ன ஆகுதுன்னா, பார்ப்பனியம் எப்படி இந்து மதத்திற்கும், இந்து மதத்தில் அடிமைத்தனத்திற்கும், சாதிய பிரிவிற்கும், வர்க்கத்திற்கும் எப்படியெல்லாம் அது எதிராக இருக்குதுங்கிறது இந்தியாவிலேயே இதை ஒரு வெகுஜன மக்களினுடைய இயக்கமாக மாற்றி அழித்து ஒழித்தவர் பெரியார் தான். அதான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை இப்போ பார்ப்பனியத்தையோ அதான் சொல்லுவாங்க இந்து தேசத்தையோ உருவாக்கணுங்கிறது பாஜகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜியா திமுக கூட்டணி கட்சிகளை வச்சிருக்காங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ரைட் விங் மாதிரி ஒரு சில ஆட்களை கவரணும் அப்படிங்கறதுக்காக கூட பெரியார பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட. அதுக்காக பேசுறதுங்கிறது வேற இல்லை. நீங்க பேசுறது யாருக்கு பயன்படுகிறது? இல்ல பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவனும் இப்ப நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ற நிலைக்கு அவர் ஒரு புதிய வியூகத்தை கொண்டு வந்திருக்காரு. நீங்க பார்க்கலாம்ல. அதுதான் அவங்க சப்போர்ட் பண்ணி என்ன பண்றாங்க. நீங்க யாரை 2000 3000 ஆண்டுகளா யாரும் சண்டை இந்த மண்ணில் ஆரியனுக்கும் தமிழனுக்கும் தான் சண்டை. திராவிட கருத்தியல் இந்த 100 ஆண்டுகளில் தோணுது. எங்கேயுமே தமிழ் இலக்கியங்களில் அதில் திராவிடம் எதிரானது அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆரியத்துக்கும் தமிழத்துக்கும் தான் சண்டையே. அப்போ நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு இந்த இனத்துக்கு யார் இந்த தமிழ் இனத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டில் போய் நிற்கிது. ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கொடியை பிடிச்சிட்டு போய் நாம் தமிழருக்கு வாக்கு கேட்குதுன்னா அது என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. திட்டினாரு அதனால கேட்குறாங்களா? அதுதான். அது எங்கே போயிது? அவங்க 14-15% வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்கல்ல. அதுதான் சொல்ல வரேன். அவங்க இல்லை தமிழ்நாடு தமிழருக்கே என்னுடைய தேசிய தலைவர் மேதகு வேப்பர் எனக்கு ஈழம் அப்படின்னு ஒத்துக்குதா? பிஜேபி ஒத்துக்குதா? அப்படி ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. எதுக்காக ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்குன்னு நீங்க ஈரோட்ல திட்டிட்டு ஒரு 14-15% சீமானால எடுக்க முடியுது, நாம் தமிழர் எடுக்க முடியுது. ஒரு நல்ல விஷயம் இல்ல அது. அது இந்த தேர்தலில் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க 10% மேல தாண்டாது. பாருங்க, நான் நினைச்சிட்டே இல்லையே. இல்ல நீங்க இல்ல யாரெல்லாம் பெரியார விமர்சிச்சாரோ சீமான் அவர்கள் பெருசா ஜொலிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க. நீங்க 26 எலெக்ஷன்ல எல்லாரும் கூர்ந்து கவனிப்போம். இதே பாரதிய ஜனதா நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுதா இது பார்ப்போமே இல்லையா? அப்போதானே அது பாஜகவோட சீமானை தொடர்ந்து ஒப்பில்லைங்க. அவர் தானே சொல்கிறாரு யாரையெல்லாம் அவர் என்னப்பா பைத்தியம் எது வேணாலும் பேசுகிற ஹெச் ராஜாவை பேரறிஞர்னு சொன்னார். மராட்டியனா மான தமிழனா அப்படின்னு ரஜினிகாந்தை பேசி பல்வேறு இடத்துல ரொம்ப இதுவாக பேசினவர் போய் பார்த்துட்டு சக தோழன் சங்கின்னாரு. என் தம்பி பேரறிவாளன் யார் பேரறிவு மிக்கவன் பாண்டேன்னாரு. அதுக்கப்புறம் போய் நீங்கள் குருமூர்த்தி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ சமீபத்தில் போய் இவங்களை பார்த்தீங்க, யாரை நிர்மலா சீதாராமனை. அதை நான் சொல்லலை, நீங்களே தான் உங்களுடைய பேச்சின் மூலமாக அந்த சைடு நீங்களே தான் சொல்லி ஓட்டுக்காக அவர் என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் எடுக்கலாம்ல. அது பாருங்கள், நீங்கள் கொண்ட கொள்கையை போல் நீங்கள் அடைய வேண்டிய பாதையும் புனிதமானதாக இருக்க வேண்டும். நீ எதிரிகிட்ட நாங்கள் வாங்கிட்டு இவங்களை அழிச்சிட்டு திருப்பினா எதிரி உங்களை என்னவா பண்ணுவான்? ஏன் தேசிய தலைவர் ரொம்ப பிடிக்கும்னா அறம் சார்ந்த ஒரு போரை நடத்தினார் அவர். இந்த போரில் வேணாலும் அவர் தோற்றுக்கலாமலே, கொண்ட கொள்கையில் அவர் தோற்கடிக்கப்படலை. அதனால தான் உலகம் முழுக்க இன்றைக்கி ஈழத்தில் இருந்த தமிழீழ விடுதலை என்பது உலகம் முழுக்க இருக்க தமிழர்களை கொண்டு போய் சேர்ந்தது. அவர் போய் ஒரு சிங்கள சிவிலியன் மேலே வெறுப்பு தெரிவிச்சிருந்தாவோ இல்லை சிங்கள இராணுவத்தை கூட போர் நேரத்தில் தான் அவங்க சண்டை போடுவாங்களோ இல்லையா, கண்டபடி அவங்கள போகும்போது அவங்கள அவமானப்படுத்துவது இந்த மாதிரி எதுவும் இல்லை. கொண்ட கொள்கையிலும் அதை அடைய வேண்டிய பாதையிலும் அவர் இருந்ததுனால தான் இந்த தூரம் நேசிக்கப்படுகிறார். அது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் பண்ணிவிட்டு இதை அடைய முடியும்னா அப்படி
அப்படி அடையவே முடியாது. சீமான் பாஜக மூலியமா நம்ம வளரணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. அதாவது நீங்க வரலாறு இப்போ படித்தீங்கன்னா அண்மையில நத்தம் சிவசங்கர் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சோம், சீமானை விட வேல்முருகன் ரொம்ப சிறந்தவர், ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்லாம் போட்டிருக்காரு. ஆமா. ஆனா அதே இடத்துல பாஜக பக்கம் அவர் சாஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அண்ணன் அப்படி சாயக்கூடிய ஆளே கிடையாது, நீங்க என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதே நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு அப்படியே முரணா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். ஒரு சில விஷயங்களில் அண்ணன் சீமானை விட வேல்முருகன் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக வைத்து அவர் வளர பார்ப்பார் அப்படிங்குது. ஆனால் நீங்கள் இந்த பாஜகவினுடைய வரலாறை எடுத்து படித்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக யாரையும் வளர்த்துவிட்டது இல்லை, அதுபோல் ஒரு பாவனை செய்து அவர்களை ஒழித்திருக்கிறது என்பது தான் வரலாறு. அதில் அவர் சொல்லியிருக்கார், அவரை வைத்து வளரலான்னு பார்ப்பான்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்க தானே போகிறோம். பாரதிதாசனே எழுதியிருக்கிறாரே, பார்ப்பான் தீதுர பார்ப்பான் தன் பேச்சை கேட்பவனையே அவன் அழிக்க பார்ப்பான் அப்படிலாம் ஒரு பெரிய கட்டுரையை எழுதியிருக்கார். அந்த பார்ப்பனிய மூளை தமிழர்களை வளர்க்க பார்க்காது, ஒரு காலம் வளர்க்க பார்க்காது, அழிக்கத்தான் பார்க்கும், அழித்து கொண்டிருக்கிறது. அப்போ சீமானையும் பாஜக பயன்படுத்த தான் பார்க்குது. பயன்படுத்த பார்க்கிறது, உணரவே இல்லை. அது அவரை வைத்து இவர் பயன்படலாம்னு நினைக்கிறாரு. அதற்கு ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்கள், இப்போ கிஷோர் கே சாமிக்கெல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக இழுத்துக்கிட்டு இருந்தவர். கிஷோர் கே சாமிக்கு லைக் போட்டவங்களாம் கட்சி விட்டு தூக்கியிருக்காரு அண்ணன். அவருக்கு பொங்கலுக்கு பட்டாடை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறார். ஒரு நேர் சித்தாந்தன் இந்த கட்சிக்காக வெளிநாடுகளிலும் அயல் நாடுகளிலும் தன் ரத்தத்தை சிந்தி காசு கொடுக்கணும்னு யாருக்கு போய் பயன்படுது? நேர் எதிராக இருக்கிறவங்களுக்கு போய் பயன்படுற அளவுக்கு அவர் போயிட்டாருன்னா எப்படி உணர்ந்திருக்காரு? உணரவே இல்லையே. அதான் நீங்க இவ்வளோ விமர்சிக்கிறீங்க நாம் தமிழரையும் சீமானையும். நாம் தமிழரை நான் விமர்சிக்கவே இல்லை. சீமானனுடைய தலைமை அப்படி கிடையாது. அவர் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய அந்த கட்சியில் முரண்பாடு உள்ள, கொள்கை பிடிப்புள்ள இன்னும் பலாயிரக்கணக்கான தம்பிமார்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் பேசிப்பேன். நாங்களும் தான் இருந்தோம். சரியான விஷயத்த வெளியே ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு குடும்பம் இருக்குது, நானும் என் மனைவியும் ஒன்றா வாழ்கிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாதெல்லாம் இருக்காது. எல்லா கணவன் மனைவி ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே சொல்லி அது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த கட்சியில் இருக்கும்போது உள்கட்சியில் பல்வேறு முறை நான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, பல்வேறு பேர் எதிர்ப்பு தெரிவித்தால் தான் நல்லதுறை வெளியே போனார், குகன்குமார் வெளியே போனார், பல்வேறு பேராவூரணி திருப்பெல்லாம் எதுக்கு போனாருங்க? ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அது கருத்தை சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தாலேயே வெளியே போயிருக்கிறாங்க. அதனால் ஏற்றுக்கிட்டு இருக்காங்கலாம் இல்லை, தமிழ் தேசிய கட்சி வளர வேண்டும் என்பதற்காக பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். இப்போது நாம் தமிழருக்கு சிம்பிள் கிடச்சிருக்கு, அதுவும் அவருடைய புகைப்படம் போட்டு, இதை எப்படி பார்க்குறீங்க? மகிழ்ச்சி தான். விவசாய சின்னம் கிடைக்கணுங்கிறது தான் ஏற்கனவே கெனான் கிசான் இருந்தது, அது விவசாய சின்னம் இருந்தோம், அது கிடைச்சிருக்கு, நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் இவர் முகமே இருக்குது பாருங்கள், அதுதான் அது பாசிசத்தினுடைய உச்சம். காரணம் என்னென்னா காங்கிரஸ் பின்னாடி இருக்கா? நான் சொல்லலைங்க, அவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்ததுக்கு என்னதான் பிரச்சனை? சீமான் தொடர்ந்து விமர்சித்தே இருக்கீங்க. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் இருக்கீங்க, சீமானை தொடர்ந்து விமர்சித்து என்னதான் பிரச்சனை? நான் எந்த இடம் கேட்குற மாதிரியே கேட்குறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்துட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருந்தோம். பன்ருட்டின் வழியாக அறிவாலயத்தில் போகிறார்கள் இவர்களால் பன்ருட்டி தேசியம் கூட அமைக்க முடியாது என்று இவர்கள் தான் சொன்னார்கள். இப்பொழுது கட்சியினுடைய கொடியை மாற்றிருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த உறவுகளோ இல்லை அண்ணன் வேல்முருகனோ எங்கேயாவது ஒரு இடத்தில் அண்ணன் சீமானையோ கட்சியை விமர்சிக்கிறார்களா என்றால் இல்லை. இல்லை சொல்கிறேன், இல்லை நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் தடுப்பாட்டம் தான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். சீமான் அண்ணனை விமர்சிப்பதோ நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதோ என் நோக்கம் இல்லை, அது என் வேலையும் இல்லை. இல்லை உங்களை என்ன பண்ணுறாங்க? அதான் சொல்கிறேன், என்ன பண்ணுறாங்க? ஒரு கட்சியிலிருந்து நாம் தமிழர் தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்வேறு பேர், மாற்று கட்சியிலிருந்தும் பல்வேறு பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா? இவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க தம்பிகளை துரோகிகள், காளியம்மாள் துரோகி, ராஜீவ்காந்தி துரோகி, கல்யாணம் ஜெகதீச பாண்டியன் துரோகி, வெற்றிக்குமரன் துரோகி, ஏங்க ஒரு கட்சி இயங்கும் போது ஒருவர் எல்லோருக்கும் துரோகி ஆவாரா, இல்லை எல்லாரும் ஒருத்தருக்கு துரோகி ஆவாரா? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அவர் தான் தவறு என்று தவறு. யார் பெரும்பான்மையாக முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் தவறு என்று அர்த்தம். புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் துரோகின்னு சொல்றது. சீமான் தரப்புல சீமானே ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்கணும். யாரு நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் மற்றவங்க கேட்கணும். இப்போ நீங்க வேல்முருகன் கட்சியில் இருக்கீங்க, வேல்முருகன் என்ன சொல்றாரோ அதுதானே ஜெகதீச பாண்டியன் கண்டிப்பாக கேட்போம். நீங்க சொல்றதா அவர் கேட்பாரா? கண்டிப்பாக வேல்முருகன் சொல்வதை தான் எல்லோரும் கேட்போம். ஆனால் அந்த முடிவு எல்லோரும் சேர்ந்த முடிவாக இருக்கும். அது அவரே சொல்றாரே, நான் எடுக்க மாட்டேன் முடிவு. நாங்கள் முதல்ல போய் கட்சியில் சேர்ந்தபோது முதல்ல ஒரு பொதுக்குழு நடந்தது, செயற்குழு நடந்தது. செயற்குழுவிலே ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து கட்சியில் இன்னும் சீர்திருத்த வேண்டிய விஷயம் என்ன, நான் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டவும்னு முதல் இதே அதை தான் கொடுக்குறாங்க. அந்த ஜனநாயகம் வேணும்னு தானே சொல்கிறோம். நம்ம
இல்லையா? நம்ம வந்து கூடி பேசி முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். அதுதான் ஒரு அமைப்பு. சரி, அதான் இப்போ தம்பிகள் என்ன சொல்றாங்க? ஏன் திரும்ப நீங்க சீமானை திட்டிட்டே இருக்கீங்க பொதுவெளியில்? நீங்கள் பொதுவெளியில் நான் எங்கே திட்டுறேன், என்ன திட்டுறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு புலிக்கொடியை இதில் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து 5 வருஷமாக அண்ணன் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியினுடைய கொடியில் ஒரு சிம்பிளில் அப்போ அவங்க எல்லாம் கூடி பேசும்போது சரி அது ஒரு வேகப்படுத்துகிற மாதிரி இன்னும் வீரியமாக இருக்க மாதிரி ஒரு புலி சின்னத்தை வைக்கலான்னு வைது. அது வந்து தமிழருடைய மரபில் சோழர் காலத்திலிருந்து அந்த புலிக்கொடி இருக்குது. அதை வந்து மேதகு அண்ணன் தலைவர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் தனியரசு பயன்படுத்தினார், கருணாஸ் பயன்படுத்தினார், இன்னும் பல்வேறு கட்சிகள் அதுபோல் நாம் தமிழரும் அதை பயன்படுத்தியது. அப்போல்லாம் எந்த கட்சிக்காரங்களும் யாரும் போய் அவரை குறை சொல்லி யாரும் வச்சது இல்லை. அதுபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த கொடியில் புலி சின்னத்தை பயன்படுத்தினோம். அது உடனே நாங்கள் எதுவுமே சொல்லலை. வரி புலியும் கழுதை புலியும் ஒன்றாகி விடுமா அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற தம்பி ஒருத்தர் பதிவு போடுறாரு. அது முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். அப்போ இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேணாமா? இதுக்கு பேர் திட்டுவதா? எங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? அது நீங்கள் யார் பேட்டன் ரைட்ஸை கிளியர் பண்ணுறது? உங்களுக்கு ஒத்த உரிமை உங்கள் வீட்டு இதை நீங்களே கண்டுபிடிச்ச ஒன்று எடுத்துகிட்டு வரலையே. இப்போ தமிழ்நாட்டு கொடி இருக்குது, இந்தாண்ட மீன் இந்தாண்ட புலி நடுவில் வில்லு, அதை எல்லா தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் பயன்படுத்துவார்கள். பயன்படுத்துவதற்கு தான் அது தலைவருடைய கொள்கையை எல்லா விஷயத்தையும் அவருடைய சின்னத்தையும் தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பது தானே வேலை. அது ஐயா மணியரசன் சேர்த்தா என்ன, அண்ணன் சீமான் சேர்த்தா என்ன, தமிழக வாழ்வுரிமை அண்ணன் வேல்முருகன் சேர்த்தா என்ன, தனியரசன் சேர்த்தா என்ன? நம்ம நோக்கம் இந்த கருத்துக்களை எல்லோ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் நம்ம நோக்கம். அதை நான் மட்டும்தான் பரப்போம், நீங்கள் சேர்த்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு அதை கேவலமாக நீங்கள் பேசும்போது அதுக்கு பதில் சொல்வது விமர்சனமாக திட்டாக எடுத்துக்கிட்டா எப்படி? இல்லை, அப்போ அந்த புலி சிம்பிள் போட்டது தான் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கா? புலி சிம்பிள் போட்டது தான் பிரச்சனை தொடர்ந்தனால ஒவ்வொரு பிரச்சனையும், அதாவது அவர்கள் முக்கியமாக அண்ணன் அவருடைய அருகில் இருந்த ஸ்டார்டிங் யார் வந்து ரியாக்ட் பண்ணுறா, யார் ஆக்ஷன்? நாங்கள் வந்து இப்போ தடுப்பாட்டம் தான் ஆடிட்டு இருக்கோம். நம்ம பிடிக்கல, நம்ம வந்து சேர்ந்துட்டோம். டிசம்பர் 31 நான் ஒரு கடிதத்தை வெளியிடுறேன், கட்சி விட்டு வெளியே போகிறேன்னு. அப்போ கூட நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு யோசிச்சேன். என்னென்னா அப்போ இடைத்தேர்தல் நடந்துருந்தது அந்த சிந்தனையில். ஏன்னா இவங்க கொடுக்குற நெருக்குதல், இவங்க நம்ம கொடுக்குற அழுத்தங்களில் வெளியே போட்டு ஜனவரி 8 வரைக்கும் நான் வந்து ஏன்னா தேர்தல் இருந்து அமைதியாக தான் இருந்தேன். ஏன்னா நம்ம வெளியே போயிட்டோம், அமைதியாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் அப்படியே அங்கே ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாம் கேட்டு ஓட்டு போட மாட்டாங்கலாம் இல்லை. ஒரு 10 ஓட்டாவது நம்ம பேசுகிறது இதில் இது பாதி போனால் அந்த பொண்ணு சீதாலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இந்த கட்சியில் அப்போலேருந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு. இவங்க பிரச்சாரத்தை முடிச்சு 6ஆம் தேதி இரவு இவர்கள் கட்சியை சார்ந்த நாம் தமிழ் கட்சியில் தான் நம்ம கூட நெருங்கிய பழகவங்களே வச்சு ஒரு வீடியோவை நம்மளை பற்றி அவதூறாக போடும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது இல்லை. அப்புறம் நாங்கள்லாம் போய் கட்சியில் சேர்றோம். சேர்ந்த உடனே நீங்கள் பண்ருட்டி தேசியம் அமைக்க முடியாது, ஒத்த சீட்டு முத்தையெல்லாம் நீங்கள் போடுறீங்க. அப்போ நாங்கள் ஒரு கட்சியை ஏற்றுக்கொண்டு போன தலைவர்களை நீங்கள் விமர்சிக்கும் போது நாங்கள் அமைதியாக இருக்கணுமா? தடுப்பாட்டம் ஆட வேண்டியது எங்கள் நோக்கம் இல்லை. நாங்கள் இதுக்காக தாங்கிற பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லும்போது அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளையும் நீங்கள் அவதூறு பேசுவீங்க, விமர்சனம் இல்லை அவதூறு பேசுவீங்க. அவங்களாம் இது மாதிரி தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு. ஆனால் நாங்கள் சொன்னால் எங்களை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறது ஒன்றும் இல்லை. வந்து நீங்கள் இந்த இது போட்ட உடனே நீங்களும் வந்து மே 18 முள்ளிவாய்ந்தல் நினைவு நாள் கொண்டாடினீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் கொண்டாடினோம், விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடுது, மதிமுக பல்வேறு மே 17 இயக்கம் கொண்டாடுது. எல்லாரும் கொண்டாடுறது தானே இந்த விஷயத்தை எல்லாருமே எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நோக்கம். ஆனால் இவங்க வந்து எங்களை விமர்சிக்கும் போது அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இல்லையா? நீங்கள் வந்து 10,000 பேர் அந்த கூட்டம் கூடி இருக்குதோம், சரி 15,000 பேர் கூட வச்சுருக்கு, அதுவும் உங்கள் இது. நான் சொல்கிறேன், இங்கேயும் கடுமையான மழை செஞ்சில இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் நாற்காலி போட்டு காவல்துறையின் கணக்கு 8,000 பேர் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எப்பயுமே அவர் வந்து வேல்முருகன் வந்து பொய் சொல்லாதீங்க, மிகைப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் எது உண்மையாக அதையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து உடனே ஃபோன் பண்ணி எப்படி எங்கள் உழைப்பெல்லாம் நான் எங்கே என்ன உழைப்பெறுவேன்? நான் ஒரு கூட்டம் அந்த இருக்க கொடிசியா நிறுவனத்தில் 4 ஒரு பங்கு இடத்துல தான் அவர்கள் கூட்டம் போட்டார்கள். என்னால் பார்க்குங்க அதில் என்ன உட்கார முடியும் என்று நான் திரைத்துறையில் நான் ஒரு கலை இயக்குனராக இருந்தேன். அப்போ எவ்வளோ கூட்டத்தை எங்கே எவ்வளோ அடாப்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நான் பொறுப்பெடுத்து செஞ்சுருக்கிறேன். அதை வச்சு நான் சொல்கிறேன். இல்லை நாங்கள் 70,000 பேர் கூடணும், 70,000 பேர் கூடனா நீங்கள் ஒரு இடத்துல போய் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். எனக்கு நோக்கமும் அது இல்லையே. ஒன்று நீங்கள் எப்படி எங்கள் உழைப்பத்தெல்லாம் நீங்கள் என்ன கூட்டம் நடந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் நாங்கள் ஒரு பக்கம் கூட்டம் நடத்துகிறோம், ஆனந்தி சசிதரன் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. ஐயா நம்ம எதுவும் சொல்லவே இல்லையே, நீங்கள் ஆனந்தி சசிதரனை விமர்சிக்கிறீங்க, எதுக்கு விமர்சிக்கிறீங்க? அப்போ இந்த பேட்டன் ரைட்ஸ், இந்த காப்புரிமை என்பதே வெகு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம்தான். எப்படி இங்கே இருக்க வேம்பு தமிழ் தேசியத்தை சீமான் கொண்டாடுறது உங்களுக்குலாம் பிடிக்கல? சே சீமான் அண்ணனை போல் இன்னும் பல பேர் கொண்டாட வேண்டும்ங்கிறதான் எங்கள் சொல்கிறோம். ஏன் எனக்கு ஏன் பிடிக்காத போகணுங்க? என் நோக்கமே அது இல்லையே. சரியாக இப்போ
விமர்சிக்கிறது சீமானை மட்டும்தான் விமர்சிக்கிறீங்க, அவருடைய முடிவுகளை விமர்சிக்கிறீங்க. தவறான தமிழர் கட்சியை நான் பெருசா விமர்சிக்கல, ஏன்னா அந்த கட்சி வந்து முக்கியமான கட்சி. சீமான் அண்ணன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு போராடுறாரு, இதில் போய் அதானி துறைமுகம் வேணான்னு போராடுறாரு. ஏன் போராடுறாருன்னு கேட்குறேன்னா அதை விமர்சிக்கிறேன்னா இல்லையே. கொள்கை நிலைப்பாட்டில் எடுக்கிற போது அங்கே கட்சியில் நடக்கிற என்னை போல் பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிற போது அதை தான் நான் விமர்சிக்கிறேன் ஒழிய அதை விமர்சிக்கிறதுக்கான உரிமை எனக்கு உண்டு. ஏன்னால் கட்சியை ஆரம்பித்தவர்களே அதோடு இருந்து செயல்பட்டவர்களையும் நானும் வருவேன். அப்போ அதனுடைய நம்பிக்கை சிதைகிற போது அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதுவும் நாங்கள் இன்னொரு கட்சியில் சேர்ந்து செயல்படுகிற போது அந்த கட்சியை நீங்கள் பேசினால் திரும்ப பல மடங்கு மூர்க்கமாக வீறு கொண்டு பேசுவோம். நீங்கள் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஆனால் திரும்ப பேசும்போது தானே இது வந்து திரும்ப ஒரு விவாத பொருளாக மாறிட்டு இது ஒரு வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நத்தம் சிவசங்கரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க, உங்களை மாதிரியே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. ஆனால் கட்சியில் இன்னும் பயணிக்கிறதாக தகவல் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை காளியம்மாள் வந்து வெளியே வரன்ட்டு கடிதமே போட்டாங்க. போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் ஆகுது. அவங்களும் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அது அவங்களோட உரிமை. அதுக்காக கேட்குறேன். இப்போது காளியம்மாள் இது வரைக்கும் சீமானை பற்றி பெருசாக விமர்சிக்கல, நத்தம் சிவசங்கரும் விமர்சிக்கிறார், ஆனால் உங்களுக்கு விமர்சிக்கல. நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அதே சமயத்தில் வேறு கட்சிக்கும் போயிட்டீங்களா? பட் தொடர்ந்து இது ஒரு இன்றைக்கி நம்ம மே 26, 2025 இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு கட்டிடுவோம். சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தம்பிகள், உங்களை விமர்சிக்கக்கூடிய தம்பிகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. இல்லை அதுவும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இதை நிப்பாட்டிடணும். 2025 மே 26 இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை வளப்படுத்தணும், தமிழ் தேசியத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக. இல்லை இறுதியாக அவங்க தான் முடிவு பண்ணது. அது என்னென்னா, நம்ம ஒரு கட்சிக்கு போயிட்டோம், செயல்பட்டுருக்கோம். இப்போ ஒருத்தர் வராங்க, நாங்கள் போயிட்டோம், என்னுடைய நட்பு இருக்குது, இல்லை ஏற்கனவே அங்கே அதிருப்தியில் இருக்காங்க, வந்து நாங்கள் பார்த்தா பேசினா வேணாங்க நீங்கள் போய் பிஜேபி போங்கன்னு நான் சொல்லுவேன்னா என்ன பண்ணுவேன்? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுவும் என்ன சொல்லுவேன்னா, வாங்க வந்து அண்ணனை சந்திங்க, அவருடைய செயல்பாடை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனசு ஒத்து இருந்து சரியாக இருக்கும்னா வந்து சேருங்கன்னு தான் சொல்ல முடிய, சும்மா ஒரு மூளை சலவை செய்து ஐயோ இங்கே வாங்க நாங்கள் தான் முழு அக்குமாருக்கு, நாங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு உரிமையாளர் அப்படிலாம் எங்கேயுமே என் சொந்த தொகுதியில் கூட நான் யாரையும் பேசி, எங்கள் ஆத்தூர் தொகுதியில் சொந்த தொகுதியில் கூட நான் பேசி கூப்பிடல. எங்கள் செயல்பாட்டை பார்த்துட்டு கட்சியினுடைய செயல்பாட்டை பார்த்து அண்ணனுடைய இந்த சட்டமன்ற நடவடிக்கைலாம் தொடர்ந்து பார்த்தவர்கள் எங்களை தொடர்பு கொண்டுவதால் தான் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம் ஒழிய, அப்போ அவனை போய் நாங்கள் என்ன நேர் எதிர் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிற பிஜேபிக்கு போங்க காங்கிரஸ் போன்னு சொல்ல முடியுமா? நான் பெருமைப்படுவேன். இப்போ இங்கே இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சில பேர் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாம் தமிழருக்கு போனால் எனக்கு சந்தோஷம்தான், புரியுங்களா? மணியண்ணன் ஐயா கிட்ட போனால் சந்தோஷம்தான், அண்ணன் தியாகண்ணா வச்சுருக்க கட்சிக்கு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான், புரியுதுங்களா? ஆனால் என்னால் முடியலனா கூட ஐயோ பிஜேபியில் போய் சேர்ந்தனா என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் ஒழிய, ஏதோ என்னுடைய இடத்த ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற இதில் என்னை அதாவது விமர்சிப்பதோ, வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி பேசுவதோ, எனக்கு தெரிந்த நபர்களை விட்டு பேசுவதோ அப்படின்றால் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பள்ளிக்கூடத்தை படித்தவர்கள்லாம் எல்கேஜி மாணவர்கள், நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இதை இன்னும் ஊருக்குமாக தான் எதிர்ப்பேன். எனக்கு வந்து நோக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை சிதைப்பதோ இல்லை அந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதோ அல்ல. இனிமேலும் அந்த தலைமை எப்படி இருந்தாலும் அது அவர்களுடைய பிரச்சனை, புரியுதா? நம்ம வெளியே வந்து நான் ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில் செயல்பட்டு இருக்கும்போது நான் சார்ந்து இருக்கிற கட்சி தலைவரையும் கட்சியையும் தவறாக பேசினால் அதுபோல் வீரியமாக 100 மடங்கு வீரியமாக எதிர்ப்பேன். ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம், சீமான் பார்ப்பாரு, மற்றவங்கலாம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன ஆக்ஷனாக வரப்போகுது, என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். காளியம்மாள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர போகிறாங்களா? அவங்க தான் அது முடிவு பண்ணணும். அதாவது அவங்க எப்பயும் அவங்க வந்து எப்பயுமே ஒரு நல்ல எல்லாத்தோடையும் தொடர்பில் இருப்பாங்க. ஐயா மணியரசன் கூட, அண்ணன் விஎன்ஆர்எஸ் கூட எல்லா நிகழ்ச்சிகளையும் போய் கலந்துக்குவாங்க. அவர்கள் வந்து அண்ணனை வந்து கொள்கை பிடிக்கும், வேல்முருகன் அண்ணனை அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனை இருக்கும்போது பக்கத்தில் நீங்கள் வந்து அண்ணன் சீமானோடு தலைமை ஏற்றுக்கொண்டு பயணப்பட்டால் கூட தனியரசு பேசுகிற கூட்டத்தில் பார்க்குறோம், கருணாசும் சில இடத்துல பேசுகிற பார்க்கும்போது ஒரு பிடிப்பு இருக்க தானே செய்யும். அவங்க சேர்றாங்களா இல்லையான்னு நான் ஒரு கருதுகோளுக்கு அசூமிங்கி நம்ம பதில் சொல்ல முடியாது. அவங்க ஒரு சார்ந்து இருக்கிற ஒரு மீனவ அமைப்புகள்லாம் நம்ம தனியாக சேர்ந்து செயல்படலான்னு சொல்லியிருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. பாருங்கள், அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு, வெளியே வந்த உடனே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது அது அந்த பக்கத்தை பொறுத்து எவ்வளோ அடைப்புமோ அதில் என்ன விஷயம் தான் ஒரு மீடியாவில் போட முடியும். இப்போ இதுவாவது நமக்கு குறிப்பிட்ட நேரத்தை வைக்க முடியும், இடையில கட் பண்ணால் தெரிஞ்சிடும். அதில் வந்து போடும்போது உடனே அந்த அம்மா வந்து தரைக்குறைவாக பேசுவதும், நத்தம் சிவசங்கரனை தரைக்குறைவாக பேசுவதும், இதுதான் எனக்கு வந்து இவங்களை விடவான புரிதல் ரொம்ப அதிகம்.
ஏன்னா இப்போ நீங்கள் என்னை வந்து வெறுக்கிறீங்கன்னா நானும் மீண்டும் உங்களை வெறுத்தா இது ஒரு முடிவு இருக்காது. அதை சகித்து கொண்டு போகணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்கள் தொடர்ந்து பரப்பப்படும் அவதூறு பொய் நாளை உண்மையாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எங்களை பற்றிய விளக்கங்களை தன்னிலை விளக்கம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்னும் எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த மண்ணில் தமிழ் தேசியம் கட்டாயமாக வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த தமிழ் தேசியத்துக்கு யாரெல்லாம் பேசுகிறார்கள், உதவுகிறார்கள், களமாடுகிறார்கள், செயல்படுகிறார்கள் அத்தனை பேரும் என் உறவுகள் தான் நினைக்கிறோம். இதற்கு எதிரான நிலைப்பாடுகள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் எதிரிகள் நினைக்கிறேன். அதில் தான் எங்களுடைய செயல்பாடு இருக்க முடிய தேவையில்லாமல் போய் குறை சொல்வதோ விமர்சனம்ங்கிறதெல்லாம் தப்பே இல்லை. விமர்சனம் நான் நினைத்து கொண்டு ஒரு புரிதல் இருக்குது, நீங்கள் ஒரு புரிதல் இருக்குது. நான் சொல்லும்போது உண்மையிலேயே என் மீது விமர்சனம் வைத்தால் அதை நான் சுய பகுப்பாய்வு செய்து தவறு என்றால் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்கிற நபர் தான். அதேபோல் நீங்கள் தவறு செய்தாலும் உங்களுக்கு தெரியாமல் செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ் தேசிய களத்திலிருந்து பேசுவதால் எனக்கு இருக்குது ஒழிய இதே இன்னொரு கட்சி உங்கள் கட்சியில் எடுக்கிற நிலைப்பாட்டில் போய் நான் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். உட்கட்சி இதில் வந்து இது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு சொல்ல வேண்டிய உரிமை இருந்தாலும் நான் சொல்லவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்க ஒழிய நீங்கள் பாருங்கள், இப்போ இதோட முடிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வருது அதுக்கெல்லாம் போய் இப்போ கட்சி சாராத சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்வதற்கெல்லாம் நம்ம போய் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பது. அதில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் ஆட்களை விட்டு எழுதுவதும் சொல்லும்போது நம்ம எதிர்த்து சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்குது. அதான் முக்கியமான ஒரு அந்த சாராம்சத்தை சொல்லியிருக்கீங்க. என்னங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, தமிழ் தேசியமும் என்னோட கட்சியில் இருக்குன்னு சொல்லி புதிதாக தொடங்கின தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வரவேற்கிறேன். நான் இப்போ சொல்லல, அப்போவே சொல்லிட்டேன். நான் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படிலாம் பேசுகிற நம்ம ஆட்கள் இல்லை. காரணம் அவரும் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை சென்றடைஞ்சிருக்கார். தமிழக மக்களுடைய வீடுகளிலும் உலகம் முழுக்க இருக்க தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் அவர் வந்து நடிப்பதன் மூலமாக நல்ல படத்தில் நடித்ததன் மூலமாக போய் சேர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். அதில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொன்னார். என் நோக்கம் அந்த 50 விழுக்காடு இருக்குது பாரு திராவிடம், நம்மெல்லாம் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் செயல்பட்டு அவரையும் போய் அணுகி அந்த ஒரு கண்ணையும் 2 கண்ணாக தமிழ் தேசியமே இது மாதிரி உருவாக்குறது தான் நமது கடமையாகும். நவம்பர் 27, 2024 கூட மாவீரம் போட்டுறதுன்னு ட்வீட் போட்டார். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அவர்கள் கட்சியும் கடைபிடித்திருக்கிறது. அப்போ அதெல்லாம் நம்ம வரவேற்க தானே வேண்டும். எனக்கு திராவிடம் வந்து நான் 100 விழுக்காடு சொல்கிறேன். ஆரியம் அளவிற்கு திராவிடம் தமிழருக்கு இனப்பகை அல்ல. நமக்கு நேரடி பகை ஆரியம்தான். அதை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அதை வீழ்த்திய பிறகு கூடி பேசி நாம் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் இது தமிழ்நாடாக இருப்பதால் இங்கு ஒரு தேசிய இனம் இருப்பதால் நாம் இங்கு வலுவாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுபோல் அவரும் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஓகே, தமிழ் தேசியம் 2026 எந்த அளவுக்கு வெல்ல போகுது அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.